மேட்ச் வெறித்தனமாக இருந்துச்சு. எங்கள் சேட்டன் சஞ்சு வேறு லெவலில் விளையாடிருந்தார். கேரளாவிலேருந்து ரொம்ப அவர் மன சந்தோஷம். அவர் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸாக விளையாட போகிறாரு. வேற லெவலில் இருக்க போகுது மேட்ச் எல்லாம். இந்த நேரத்தில் வந்து விராட் கோலி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு மிஸ். எங்கள் தலைவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நிறைய ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ, அவ்வளோதான். ஜான், கன்னியாகுமரி. எல்லாம் நியூசிலாந்து டிசர்வ் தி ட்ராஃபின்றாங்க. நியூசிலாந்து எப்போ டிசர்வ் ட்ராஃபினா அவங்க ஆப்போனண்ட் வந்து ஒரு இங்கிலாண்டோ இல்லை ஆஸ்திரேலியாவோ இருக்கும்போது அவங்களுக்கு அது டிசர்வ். ஆனால் இந்தியா கூட ஆடும்போது அது வந்து நம்ம எல்லாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர நியூசிலாண்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இருக்காங்க இல்லை நியூசிலாண்டு அடிக்கலையே இந்த வாட்டி அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் நம்ம டீம் ஆடும்போது நம்மளுக்கு மட்டும் தான் சப்போர்ட், நம்ம டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். கங்க்ராச்சுலேஷன் டீம் இந்தியா. தேங்க்யூ. செம்ம சந்தோஷம் ப்ரோ. இதே இடத்துல 2023 ஆயுதம் போனோம். ஆமா, கண்டிப்பா ஆயுதம் போனோம். ஆமா, இந்த தடவை செம்ம சந்தோஷமா போறேன் ப்ரோ. 2026 வேர்ல்டு கப் இப்போ சொல்றேன் கேளுங்க. இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல. எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் ப்ரோ. அவ்வளவு சந்தோஷம் ப்ரோ. கண்டிப்பா செம்ம ஜாலி. வீட்டுக்கு போய் சந்தோஷமா தூங்கி 2 நாள் எழுந்திரிக்குமா. இந்த பீச்ல போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி IPL ஃபைனல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா பாக்குறோம். This was a top notch match. The greatest batting performance from starting from number 1 to number 7, number 8 till Hardik Pandya, Shivam Dube. Last over he played very well. Last over 24-25 runs he scored. That was the most crucial runs for us also. For us, if that target would have been 200 to between 220, that would have been chased. Because last match also and last 2 matches we have seen that teams have scored almost 200 or more than 200 runs against us. Somewhere there is additional advantage of that over. Last over that shifted from pressure from our team to New Zealand team. We could see when they came and started batting the initial first or 2 overs they couldn't score any boundaries and all, but after that we can see that pressure building up on the New Zealand side, and they lost 2 or 3 wickets in the starting. Team's effort did well, but he couldn't do alone. He needed some batsmen to make partnership, but even though they have done that, but still they couldn't have win because of 250 plus target. That run rate India maintained above 12-13. That was extremely great. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே சாம்சனோட அந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல், அந்த நாக் அவுட்ஸ் ஆகட்டும், செமிஃபைனல் ஆகட்டும், ஃபைனல் ஆகட்டும், சாம்சனோட பேட்டிங் தான் வந்து இந்தியாவுக்கு நல்ல ஸ்கோர் கொடுத்ததுக்கும் வின் பண்ணுறதுக்கும் முக்கியமான சான்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு சாம்சனை டீமில் ஸ்குவாடில் எடுக்கலனாலும் அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த சான்ஸில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரெண்டாவது பும்ரா வந்து மற்ற டீமுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட்டே வந்து பும்ரா தான். பேட்ஸ்மேன்ஸும் சரி பவுலர்ஸும் சரி எல்லாமே ஹெட் டு ஹெட் ஈக்குவலாக இருந்தாலும் ஆனால் பும்ரா ஒருத்தர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து அப்பர் ஹேண்டாக இருந்தார். பும்ராவோட போலிங்கும் சாம்சனோட பேட்டிங்கும் தான் மெயின் ரீசனாக நம்ம இந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா தூபேவோட லாஸ்ட் ஓவரில் இந்த மேட்ச்சில் அடித்ததும் சரி, இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அடித்ததும் சரி, அதுக்கப்புறம் சாம்சனோட இப்போ கரண்ட் ஃபார்மும் சரி, அதுக்கப்புறம் சென்னை பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறதும், இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு 6வது ட்ராஃபி வந்து லோடிங்கில் இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த வாட்டி கப் அடிக்கும். நம்ம வந்து எல்லாருமே இந்தியா சைட் மேலே பார்க்குறோம் தவிர நியூசிலாந்து சைடு யாருமே பார்க்கறது இல்லை. நியூசிலாந்து வந்து 220 சைட் 220+ போகும்போது கூட அவங்க எவ்வளோ தூரம் அந்த ரன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 100% எஃபர்ட் அவங்க ஃபீல்டில் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் கிளென் ஃபிலிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 200% அவர் அந்த டீமுக்காக கொடுக்குறாரு, பறக்கிறாரு சூப்பர்மேன் மாதிரி. அண்ட் நம்ம இந்தியா சைடில் பார்த்தோன்னா மேஜர் ரோல் வந்து பும்ரா ப்ளே பண்ணிருக்காரு. லைக் பும்ரா வந்து கோலி சொன்ன மாதிரி 101% கரெக்ட் தான். லைக் அவர் வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷர். அப்புறம் வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கிளாஸ் கேப்டன்சி. அண்ட் நம்ம கௌதம் கம்பீர் பர்ஃபெக்டாக அவர் வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டிசம் இனிஷியல் ஸ்டேஜில் கிரிட்டிசம் இருந்தாலும் அந்த WTC ஃபைனல் போகாததுக்கு அவர் நியூசிலாண்டில் ஒயிட் வாஷ் ஆனதுக்கப்புறமும் அவர் வந்து டீம் மேலே நம்பிக்கை வச்சு அவர் டீமை ரிவைஸ் பண்ணி மறுபடியும் ஒரு வேர்ல்ட் கப் அடித்து அந்த கிரிட்டிசம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருக்காரு. ஸோ நான் வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய கோல்டன் பீரியட், அவங்க சொல்கிற மாதிரி கோல்டன் பீரியட் தான். அண்ட் வீட்லேயே உட்காந்து மேட்ச் பார்த்ததுக்கு இங்கே வந்து பார்க்கறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லைக் அதை பண்ணதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வேர்ல்டு கப் அடிச்சதுக்கு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
சிஎம்முக்கும் நன்றி வணக்கம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் யாருமே இத்தனை வருஷத்துல யாருமே வேர்ல்டு கப் பார்த்தது கிடையாது. உதயநிதி வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்காரு. ஏன்னா பண்ணாரோ இல்லையோ தெரியல, ஆனால் நான் நன்றி அவருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் டிவி கேச்சில் இருக்கேன், இருந்தாலும் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா யாருமே இது மாதிரி பண்ணது கிடையாது. மெரினா பீச்சில் வந்து இந்த அளவுக்கு இது பட்டிருக்கால. டீ நடந்த ஃபார்மேட் திரும்ப வரணும், அவருக்கு மட்டும் எனக்கு நன்றி. மேட்சோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ், பேட்டிங்கு, பவுலிங் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார். ஃபைனல் எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சிட்டாரு கடைசியாக. ஆமாம், சூப்பர் டீம் ப்ரோ, செம்ம டீம். ஆனால் இப்போ அடுத்த 20 இதோட நிற்காது ப்ரோ. 27 வேர்ல்டு கப்பும் நம்ம தான் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம். மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் வந்து நல்ல ஒரு இந்த டைம் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த சான்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் ஃபைனல்ஸில் வந்து இன்னும் அவர் அந்த ஒரு ஃபுல் டாஸ் பாலை வந்து வெளியே அடிச்சிருந்தா அவர் வந்து இதை செஞ்சுரியை கன்வெர்ட் பண்ணியிருந்தா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் அது வந்து இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். கடைசியில் வந்து பும்ரா வந்து இன்னொரு விக்கெட் எடுத்திருந்தாலும் 5 எடுத்திருந்திருக்கலாம். ஸோ மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்துச்சு. லாஸ்ட் செமிஃபைனல்ஸ் மாதிரி இது இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கலாம். பவுலிங் இல்லாமல் பேட்டிங் எடுத்திருந்தா நமக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். செலிப்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவாக இது வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் படிக்கிறதுனால இன்னும் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி ஹார்டிக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.